ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தில் நடிகர் நாகேஷ் சொல்லுவார், ஒரு கல்லை உன் கண்ணு கிட்ட வச்சு பார்த்தனா அது என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனால் அதையே கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தனா அது என்னன்றது உனக்கு நல்லா தெரியும். உன் காலை கீழே போட்டு மெரிச்சிட்டு போயிட்டே இருக்கலான்னு சொல்லுவார். அந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்வியல். ஏன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு நன்மையாகட்டும் அல்லது தீமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு விதத்தில் அது நெகட்டிவ் தான். சிலர் சந்தோஷத்தையும் ஒரு நார்மலாக தான் எடுத்துக்குவாங்க. ஐயோ நான் ஜெயிச்சிட்டேன், நான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தோத்துட்டாலும் உடைஞ்சி உக்காந்துட மாட்டாங்க. நான் தோத்துட்டேன், என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்சி உட்கார மாட்டாங்க. இது இரண்டையும் யார் ஒருவர் சமநிலையில் எடுத்துக்கிறாங்களோ, அதாவது தோல்வியாகட்டும் வெற்றியாகட்டும் இரண்டையுமே ஒரு சமநிலையில், தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது நிலையும் அல்லன்றதை உணர்ந்து இரண்டும் கலந்திருப்பதே வாழ்க்கை என புரிந்தல் கொண்டவர்கள் அந்த நிதானத்தையும் தெளிவையும் மனதளவில் வெளிக்காட்டுவாங்க. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா விருச்சிக ராசியை கூட ஒரு நடுத்தர வயது, ஒரு 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த ஒரு மனநிலை வந்திருக்கும். வாழ்வியல் அனுபவம். இப்போ உதாரணத்துக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா சின்ன சின்ன தோல்விகளையும் ஏற்றுக்க முடியாது, சின்ன சின்ன கஷ்டங்களையும் மனதார அவங்களால அதை ஜீரணிச்சிக்க முடியாது. ஐயோ இப்படி ஆகிடுச்சா, இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி மேக்சிமம் நடக்கிறத நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இந்த விருச்சிக ராசிக்கு இயல்பாகவே இருக்கும். அதாவது நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஓவர் திங்கிங் இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பல முறை பல ஆங்கிளில் பல மாதிரி யோசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன்னா ஒரு விதத்தில் மனதிற்கு காரகம் வகிக்கக்கூடியவர் சந்திரன், சரிங்களா? அந்த சந்திரன் இந்த விருச்சிகத்தில் நீச்சம் அடையிறது. இதுவே அவர் நீச்சமடையாத வலுப்பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. குரு பார்க்கறது அல்லது புதன் பார்க்கறது, சுக்கிரன் பார்க்கறது, இல்லைனா செவ்வாய் ஆட்சி உச்சமாகிறது. இந்த மாதிரியான நிலைகள் அந்த சந்திரனை வலுப்பெற செய்யும். அப்போ அவங்க மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட மாட்டாங்க, தைரியமானவர்களாக இருப்பாங்க, தன்னம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, பொருளாதார சேமிப்பு, வாழ்வியலில் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயம் அந்த விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட இருக்கும். ஆனால் அந்த வலுப்பெறாத நிலை, சுபர்களின் பார்வையோ அல்லது செவ்வாய் ஆட்சி உச்சமாகாத நிலையிலோ இந்த பிரச்சனையின் தாக்கம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ கடகத்தில் போயிட்டு செவ்வாய் நீச்சமாவார். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமாகும் போது இடமாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் கடகத்திலும், கடகத்தில் உள்ள செவ்வாய் விருச்சிகத்திலும் மாறும்போது இன்னும் பலமாக இருக்கும். ஆனால் ராசின்றது மாறாது, கிரக நிலை மட்டும் மாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. அப்போ மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஜாதங்களும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கூட அதிகமாக யோசிக்காமல், அதாவது அளவாக யோசிக்க கற்றுக்குங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி, அது சரியாக இருந்தாலும் சரி, அளவாக யோசித்து செயல்படுறது நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் நீங்கள் அடுத்தடுத்த படிகளை எடுத்து வைக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா மேக்சிமம் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் கிடையாது, வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கிறவங்களும் கிடையாது. அப்போ இதை நீங்கள் உணர்ந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதிலே மூழ்கிடாதீங்க. மூழ்கும் பட்சத்தில் உங்களால் அடுத்த முடிவு, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு தோல்வி அப்படின்னா ஐயோ நம்ம தோத்துட்டோம், இனிமேல் ஜெயிக்க முடியாதுன்னெலாம் கிடையாதுல்ல, கண்டிப்பாக ஜெயிக்கலாம்ல, முடியாதது கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல தோல்வியை கண்டு துவளக்கூடாது. அந்த தவறை சரி செஞ்சு மீண்டும் முயற்சி செய்யும்போது வெற்றி வந்துட்டு போகுது, அவ்வளோதான், சிம்பிள். அதனால் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது. ஒருத்தவங்க உங்களை வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, ஒருத்தவங்க உங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்க, அதனால் நீங்கள் மனம் உடைஞ்சு உட்காந்துறதுனால இங்கே எதுவுமே மாறாது. கட்டாயமாக அதான் உண்மை. நீங்கள் அதை விடுங்க, அவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை இழந்துட்டேன்னு நினைக்கணும். அதுக்கான செயல், அவங்கள நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய தரத்தை பார்த்து பின்வரும் காலத்தில் அவங்க நினைக்கணும், இப்படி ஒரு ஆளை நம்ம இழந்துட்டுமே நினச்சி வருத்தப்பட்டாங்கன்னா அதுக்கான பதில் வேறு எதுவுமே கிடையாது. அதான் உண்மை. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அளவு கடந்து மனதில் போட்டு யோசித்து மன குழப்பத்திற்கு ஆளாகாதீங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க,
வெற்றி ஆகட்டும் தோல்வி ஆகட்டும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ஜெயிச்சிட்டோன்னு தலைக்கால் புரியாமலும் ஆடக்கூடாது, தோத்துட்டோம்னு சுத்தமாக சோர்ந்து உட்காந்துடவும் கூடாது. தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு விதத்தில் விருச்சிக ராசி துணிச்சல் மிக்கவர்கள் தான். ஆனால் சில விஷயங்களில் வந்து ரொம்ப எளிமையான மனம், குழந்தை மனம் படைச்சவங்க. என்ன தான் வந்து கோவப்பட்டாலும் ஒருத்தவங்க குறை சொல்லிட்டா ஏற்றுக்கவே முடியாது இவங்களால். அதான் உண்மை. ஓடி ஓடி உதவி செய்வாங்க, தானம் செய்வாங்க, தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள், உதவி செய்யக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள்னே சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இல்லை. அதனால் உற்சாகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் கிடையாது. வாழ்வியலில் நீங்கள் சில விஷயங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய், இயல்பாக செவ்வாயை பொறுத்த அளவுக்கு போர்க்கடவுள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து சகோதர காரகத்துவம்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த அளவுக்கு கடமை ரொம்ப முக்கியங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த கடமை அந்த செயலில் மட்டுமே முழு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல அன்பு இருந்தாலும் கூட அது இரண்டாம் பட்சம்னே சொல்லலாம். அளவு கடந்த அன்பு இருக்கும், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவர்களுடைய அந்த முயற்சியும் அவர்களுடைய குறிக்கோளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாகிறதுனால மனதை வலிமைப்படுத்தக்கூடிய விருச்சிக ராசி வாழ்வியலில் கட்டாயமாக ஜெயிப்பாங்க. மனமுடைஞ்சு போகிறவங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியாது, இதுதான் உண்மை. இதில் உள்ள சூட்சமே இதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மனசை வலிமையாக வச்சுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை கண்டும் நீங்கள் பயமோ அல்லது கவலையோ அல்லது தோத்துட்டோம்ன்ற அந்த ஒரு மன விரக்தியோ ஏற்படக்கூடாது. தன்னம்பிக்கையோட முடியுன்ற அந்த தைரியமாக நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் வெற்றி உண்டு. எந்த ஒரு விஷயத்துக்குமே கூட பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க. அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும்ன்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டு வர விருச்சிக ராசி வாழ்வியலில் மிக உயர்ந்த கட்டத்தில் இப்போ இருப்பாங்க. நிச்சயமாக அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க கஷ்டப்படலை அப்படியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. இப்போ விருச்சிக ராசி மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னா, நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கார், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு நிர்வாகத்தை தலைமையில் இருக்கார் அப்படின்னா அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்களுடைய கஷ்டமும் உழைப்பும் அதுக்கு பின்னாடி நிச்சயமாக இருக்குங்க. இல்லைன்னா சொல்லிடவே முடியாது. அதுதான் வந்து கட்டாயமாக உண்மை. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி